ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். 5வது தலைப்பு, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டிய அவசியம். சீதா பிராட்டியை திருமணம் செய்தவுடன் ராமர், சீதா, இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என கூறினார். 60,003 மனைவிமார்கள் உள்ள தசரத சக்கரவர்த்தியின் மூத்த மைந்தன் ராமன் எப்படி இருப்பாரோ என்ற சந்தேகம் சீதைக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக ராமர் இப்படி ஒரு வாக்குறுதியை தருகிறார். ஒருவருக்கு ஒருத்தி என்றபடி வாழ்ந்தும் காட்டி அறத்தை உலகிற்கு கற்பித்தார். அடுத்து, கைகேயிக்கு கொடுத்த வாக்கின்படி கனத்த மனத்துடன் 2 வரங்களை தந்து அறத்தை கடைபிடித்தார் தசரதர். கோசலையும் சுமித்திரையும் கணவரின் கட்டளை இது என ஏற்று அறத்தின் பக்கம் நின்றார்கள். ராமரும் சக்கரவர்த்தியின் ஆணை, இதை ஏற்க வேண்டும் என்று 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்கு கிளம்பி அறத்தின் வழி நிற்கிறார். பரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் ராமனை நோக்கி சென்று அவருடைய சொற்படி 14 ஆண்டுகள் ராமர் வனவாசம் முடித்து வரும் நாளை எண்ணி பாதுகைகளை அரியணையில் வைத்து அறவழியை பின்பற்றுகிறார். லக்ஷ்மணன் வனவாசத்தின் போது பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களை கற்று உண்ணாமல் உறங்காமல் தனது தாயின் கட்டளைப்படி தொண்டனாக இருந்து தொண்டனுக்குரிய அறத்தின்படி நிற்கிறார். தசரதன் முன்னாளில் செய்த உதவிக்கு நன்றி கடனாக ஜடாயு ராம லக்ஷ்மணருக்கு உதவி செய்தார். அந்த உதவிக்கு நன்றி கடனாக ஜடாயுவிற்கு நீர்க்கடன் செய்து அறம் செய்தார் ராமபிரான். 14 ஆண்டு வனவாசம் என்ற ஆணையை மீறாமல் சுக்ரீவனின் பட்டாபிஷேகத்திற்கு நகரத்திற்கு செல்லாமல் லக்ஷ்மணனை அழைத்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க அனுப்பி வைக்கிறார் அறம் காத்த ராமர். விபீஷணரும் அண்ணனின் வழி அறம் அன்று என்று உணர்ந்து அனைவரையும் விட்டு விலகி ஸ்ரீராமனிடம் அடைக்கலமாகி அறத்தின் பக்கம் நிற்கிறார். விபீஷணரின் மகள் திரிசடை தன் பெரியப்பா என்றாலும் நாட்டு மன்னர் என்றாலும் அவர் செல்லும் வழி தவறானது என்று உணர்ந்து அன்னை சீதா பிராட்டிக்கு துணை பிரிந்து அறம் செய்கிறாள். கும்பகர்ணன் போன்ற தம்பிகளும் இந்திரஜித் போன்றோர்களும் அறமற்ற ராவனின் பக்கம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தர்மத்தின் வழியில் இல்லை என்பது நன்றாக தெரிகிறது. எனினும் தன் அரசரின் செயல்களில் அவருக்கு துணையாக இருப்பதை மட்டுமே அவர்கள் அறமாக கருதுகின்றனர். கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்பது யுத்த தர்மம். ராவணனை ஸ்ரீராமர் போர்க்களத்தில் முதல் நாள் அன்று, இன்று போய் நாளை வா என உரைக்கிறார். நாகு இலங்க முகின் வாளை தாவுரு கோசல நாடுடை வல்லல். யுத்தத்திலும் பரம எதிரியிடம் அறம் காத்து நிற்கிறார் ராமபிரான். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் தொடர்ந்து செல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் இருக்கும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று. இப்படி செய்தால் அறம் தவறும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அறத்தின் பக்கம் நிற்க வேண்டியது மிகவும் அவசியம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். எனவே நாமும் அறவழியில் தொடர்ந்து சென்று வாழ்க்கை நடத்த வேண்டும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.